நமः சிவாய. ஓம் நமः சிவாய. ஓம் நமः சிவாய. செவ்வாய் முடிஞ்சு வச்சு. ஆனா 2க்குரியவன் 11க்குரியவன் 2ல இருந்தால் பெருங்கொண்ட பிசினஸ் லாபம் கிடைக்கும். 2க்குரியவன் 6, 8, 12 இருந்தால் மட்டும்தான் கைரேக தேகை வேலை பார்த்தாலும் கையில் கால் காசு மிஞ்சாது. கைரேகை தேய வேலை பார்த்தாலும் கையில் கால் காசு மிஞ்சாது. 11ஆம் இடத்தின் அதிபதி 6, 8, 12 இருந்தால் அவன் வறியவன் தான். அவன்கிட்ட பெரிய காசுலாம் இருக்காது. 2ஆம் இடத்தின் அதிபதியும் 11ஆம் இடத்தின் அதிபதியும் கெட்டுவிட்டால் நிரந்தர கடன்காரன். ஏன்னா தனமும் இல்லை, லாபமும் இல்லை. அவனுக்கு என்ன இருக்கும்? கடன் தான் இருக்கும், சாகுற வரைக்கும் கடை இருக்கும். ஆனா இங்க 2க்குரியவனு கெட்டு போயிட்டான். அதுக்குதான் சொல்ல வர்றேன், தனமும் இல்லை, லாபமும் இல்லை. அப்ப கடைசி வரைக்கும் இந்த ஜாதகர் வறுமையின் பிடியில் தான் இருப்பார். நான் சொல்றது நல்லா புரியுதா உங்களுக்கு? 2க்குரியது தனம். அந்த தனத்தை கொடுக்கறது யாரு? தனத்தை கொடுக்கறது யாரு? எந்த கரகம்? குரு. குரு குரு அவுட்டு. குரு இங்க என்னது? இவருக்கு அன்பேவருக்கு இல்லைங்க, பெருக்கல் போட்டான். நம்ம முன்னாடியே கணக்கு பண்ணி இது எல்லாம் வச்சு நம்ம ஒரு பெருக்கல் போட்டோம், அவுட்டு. அப்ப தனம் இருக்கா? இல்ல. இல்ல. லாபாதிபதி யாரு? லாபாதிபதி செவ்வாய். செவ்வாய் வந்து செவ்வாய் இங்க பாத்துருங்க, நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம். இந்த பெருக்கல் பெருக்கல் இது போடுறப்ப ரொம்ப கவனமா போட்டுட்டீங்கன்னா இங்க பார்க்கவே தேவையில்லை. செவ்வாய்க்கு யாரு? அன்பேவருக்கு. முடிஞ்சு வச்சு. லாபமும் இல்லை, தனமும் இல்லை. வண்டி அப்படியே ஸ்மூத்தா ஓடிட்டே இருக்கும். ஓகேவா? ரைட். இப்ப இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கு. இதுல இன்னும் இருக்கு, நிறைய விஷயம் இருக்கு. இன்னும் சொல்லவா? எக்ஸாக்டான ஒரு கணிப்பை கணிச்சிருந்தாங்க அவங்க சுபா. அது வந்து நவீன ஜோதிட சிந்தாமணின்ற ஒரு புத்தகத்துல இருக்கு. பாம்பு கடித்து யார் இறப்பா அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருந்தோம். அந்த வீடியோல உள்ள சூத்திரம் அப்படியே இருக்கு. இவருக்கு 8ஆம் இடத்தில் கேது இருந்து 2ஆம் இடத்தில் தீய கிரகம் இருந்து தீய கிரகத்தோடு இன்னொரு தீய கிரகம் சேர்ந்து தீய கிரகம் பார்த்துச்சுன்னா அந்த திசாபுத்தி காலங்களிலே பாம்பு கடித்து மரணமாவான் அப்படின்றது நவீன ஜோதிட சிந்தாமணி என்ற நூல்ல இருக்கு. அது மற்றவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்ல. அந்த 100 கேள்விக்கு விடை கண்டுபிடிக்கிறது இருக்கு பாத்தீங்களா? அந்த இதுல யார் பாம்பு கடித்து இறப்பான்னு சொல்லி ஒரு லிஸ்டே போட்டிருக்கோம். அதை வந்து அந்த மேடம் படிச்சதுனால அடிச்சிட்டாங்க. பாருங்க, அதே அமைப்பில் பாருங்க. 8ஆம் இடத்தில் ராகு கேது இருந்தால் பொதுவான கருத்து விஷத்தால் மரணம் என்பது. நல்லா கேட்டுங்க. 8ஆம் இடத்துல பாம்பு கிரகங்கள் இருந்தால் விஷத்தால் மரணம். இப்ப பாம்பு கடிக்குமா? 8ல எனக்கு இந்த ராகு இருக்கு, எனக்கு 2ல கேது, 8ல ராகு. பாம்பு கடிக்குமா அப்படின்னா அவன் என்ன சொல்றான்? 2ஆம் இடத்துல தீய கிரகம் சேர்ந்திருக்கணும். அதாவது வெறும் ராகு இருந்து சனி பார்த்தா அவனுக்கு கடிக்காது. அப்ப 2ஆம் இடத்துல தீய கிரகம் ஏதாவது சேர்ந்து தீய கிரகம் பார்த்து திசாபுத்தி நடைமுறைக்கு வந்து விட்டால் கடிக்கும் தான். கரெக்டா ப்ரிடிக்ஷன் பண்ணிருக்காங்க அவங்க. அது விளக்கம் சொல்றேன் பாருங்க. இங்கே சனி தன்னுடைய 3வது பார்வையில் பார்த்துருச்சு. அந்த சூத்திரம் அப்படியே அப்ளிகபிள் ஆகுது. அதே நேரத்துல இந்த செவ்வாயை கேது என்று மிகப்பெரிய கிரகம் பார்க்குது. கூட ராகு. இங்கே சனி யாரு? 3க்கும் 12க்கும் 1க்கு 2க்கு உரிய சனி யாரு? சனி யாரு இவனுக்கு? மாரகாதிபதி. நல்லா கவனிக்கணும். மாரகாதிபதி 12ஆம் இடம் மாரகாதிபதி. சனின்னு எடுக்கக்கூடாது. இவருக்கு யாரு மாரகாதிபதி? சந்திரனும் சனியும் மாரகாதிபதி. அப்ப ஒரு மாரகாதிபதியே மாரண ஸ்தானத்தை பார்க்குது.
சர லக்கணத்துக்கு 2-7 மாரகஸ்தானம். புரியுதா? மாரகாதிபதியே மாரகஸ்தானத்தை பாக்குது, இந்த கிரகத்தை பாக்குது. இங்கே கேது வாங்கிய சாரம் சந்திரனுடைய சாரமா, சந்திரனுடைய சாரம். சுக்கிரன் கேது சுக்கிரனுடைய சாரம் வாங்கியிருக்கு. ரைட் தானே? ஆமா, சுக்கிரனுடைய சாரம். அதே மாதிரி கேது திசையில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? பூர நட்சத்திரம் சனி கேது சாரம் வாங்கியிருக்கல. அதே சனி கேது சாரம் திசையில் நடக்கிறதுக்கு தனி திசையில் கேது புத்தியிலே நடப்பதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. அல்லது சனி திசையில் சந்திர புத்தியிலே நடப்பதற்கு, சந்திர புத்தியில் நடப்பதற்குத்தான் அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஏன் கேட்டா சந்திரன் வாங்கின சாரம் செவ்வாய் சாரம். சந்திரன் வாங்கின சாரம் செவ்வாய் சாரம். அப்ப அவன் சனி திசையில் சந்திர புத்தியில் மிக கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு அவருக்கு அறிவுறுத்தல் செய்யப்பட்டு உள்ளது. அதே மாதிரி சரலக்கணம் என்றால் 0 டிகிரியிலிருந்து 10 டிகிரிக்குள்ள இருந்தா அந்த லக்கணம் வலிமையானது என்று நான் சொன்னேன். இங்க லக்கணம் எத்தனை டிகிரில இருக்கு நான் இதுல எழுதல, நீ பாருங்க. லக்கணம் எத்தனை டிகிரில இருந்து பாருங்க. பாருங்க 24. சார் தெளிவா சொல்லுங்க சார், யாரா சொல்லுங்க, மத்தவங்க சொல்லுங்க. யாருமே நீங்க சார் நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க சார். நான் அனுப்புறேன், சும்மா அப்படியே வந்து பார்க்க கூடாது சார். ஒர்க் அவுட் பண்ணணும். நீங்க நைட் ஒரு ஜாதகம் போடுவேன், அதை ஒர்க் அவுட் பண்ணுங்க. வேற கண்ட இதுல பாக்காதீங்க. சாப்ட்வேர்ல ஸ்ரீரங்கம்.info தவிர வேற எதுலயும் பார்க்காதீங்க. கரெக்டா வராது. சும்மா ஆளுக்காக ஒவ்வொன்றும் பாக்குறீங்க, பாத்துக்குங்க. அப்ப சரலக்கணம் என்றால் 0 இருந்து 10 டிகிரிக்குள்ள இருந்தா லக்கணம் வலிமையா இருக்குன்றேன். அப்ப நீங்க 24 டிகிரின்றீங்க. அப்ப இதுவும் அவுட்டு. லக்கணம் படுவீக்கா இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்திர லக்கணமா இருந்தா 11 இருந்து 30 டிகிரி, 11 இருந்து 20. உபய லக்கணமாக இருந்தா என்ன இருக்கணும்? 21 to 30. இதெல்லாம் நீங்க ஆரம்பத்துல ஒரு ப்ரெடிக்ஷன் எடுக்க பழகும் போது இதெல்லாம் பார்க்காம நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அழகா ப்ரெடிக்ஷன் பண்ணிடலாம். ஒரு மனுஷனுக்கு லக்கணாதிபதியில வலிமையா இருக்கணும். இந்த லக்கணாதிபதியை அடி மேல அடி விழுகுது. இங்க இதுலயே அடி. 0 இருந்து 10 டிகிரிக்குள்ள இருக்கணும். சரள லக்கணம் தானே. சரள லக்கணத்துக்கு 0 to 10க்குள்ள தானே இருக்கணும். 24 இருக்கு. அப்ப இதுவும் அடி. இப்ப லக்கணாதிபதி வலு இழக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா 0.1, 0.2, 0.3, 0.4, 0.5 10 பாயிண்ட் சொல்லலாம். இங்க லக்கணாதிபதி வலு இழந்துட்டார். சரி, லக்கணாதிபதி வலு இழந்துட்டாருன்னா ராசி அதிபதியை பார்க்கணும்ல. ராசி அதிபதி யாரு? ராசிக்கு வீடு கொடுத்தவை யாரு? இல்ல, ராசி அதிபதிக்கு வீடு கொடுத்தவை யாரு? சுக்கிரன். நல்லா கவனிங்க. சுக்கிரன் 5ல இருக்காரு. ஆட்சி பெற்று வக்கரம் அடைஞ்சிருக்காரு. உச்ச வர்ணத்துல இருக்காரு. நல்லா இருக்காரு. வக்கரம் அடைஞ்சாலே நிறைய பேர் வக்கரம் அடைஞ்சாலே மோசம் நினைக்கிறேன். தப்பு. வக்கரம் அடைந்த கிரகம் பூரா மோசம் கிடையாது. இங்க சுக்கிரன் ஏற்கனவே ஆட்சியில இருக்கிற கிரகம் வக்கரம் அடைந்த உச்ச வலுவுல இருக்கு. பயங்கரம் தான் இருக்கு. ஓகேவா? ரைட். அப்ப இதுல இருந்து 7வது இடத்தை பார்ப்போம். இவருக்கு ஏன் கல்யாணம் ஆகல? லக்கணத்தை தூக்கி எறிங்க. லக்கணம் அவுட்டு. 1, 2, 3, 4, 5, 6, 7. 7 குறி யாரு? செவ்வாய் யாரு? அவுட். திருமணம் ஆகவில்லைன்றதுக்கு லக்கணத்திலிருந்தும் பார்க்கணும், ராசியில இருந்தும் பார்க்கணும். லக்கணம் அவுட்டு அப்படின்னா சந்திர லக்கணத்தையே பாவகம் 1ஆக நீங்கள் கருதி கொண்டு அதுல இருந்து 1, 2 போட்டு பண்ணுங்க. கரெக்டா வரும் ப்ரெடிக்ஷன். அப்ப லக்கணாதிபதி வீக்கு பண்ணோன்னே லக்கணத்துல இருந்தே பார்க்க கூடாது எல்லாத்தையும்.
இங்க லக்னாதிபதி சுத்த வீக்கு தூக்கி எறிங்க. அப்ப ராசியில இருந்து 7ஆம் இடம் பார்த்தோம்னா செவ்வாய் வீடா வருது. செவ்வாய் 1 2 3 4 5 இருக்கு. ராகுவே கூடிருச்சு. ராகு கூடி நமக்கு முன்னாடியே கணக்கு பண்ணிட்டோம். செவ்வாய் இவருக்கு வழி இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம். அதனால இவருக்கு அது ஒரு பாதிப்பு. திருமணம் ஆகாத காரணம் வந்து இது. ஆனா திருமணம் ஆகுமா? ஆகும். எப்ப? இன்னும் 2 வருஷம் ஆகும். 40 கடந்துச்சுன்னா திருமணம் உறுதியாக நடக்கும். ஓகேவா? அதுக்கடுத்து இன்னொரு சூத்திரம் சொன்னேன். 10 புதன் சேர்ந்தாலோ பார்த்தாலோ கணித வித்தையால ஜீவனம் செய்வான். 10ஆம் பாவகத்துல எவ்வளவு பாயிண்ட் சொன்னேன். 10ஆம் அதிபதியோட சூரியன் சேர்ந்த அந்த தொழில் பண்ணுவேன். 10ஆம் அதிபதியோட கேது சேர்ந்த அந்த தொழில் பண்ணுவேன். அப்ப நீங்க எழுதி எங்க தவானில வச்சு படுத்து தூங்குவீங்களா? அதெல்லாம் எடுத்து பார்க்க மாட்டீங்களா? ஒரு ஜாதகத்துக்காக நீங்க ஒரு மணி நேரம் ஒதுக்கணுங்க. நான் சொன்ன பாத்தீங்களா, ஒரு ஜாதகத்துல இப்ப நம்ம யோசிச்சு பார்த்தீங்கன்னா எத்தனை விதி சொல்லியிருக்கோம். நாளைக்கு இந்த விதி சொல்ல மாட்டோம். ஏன்னா நாளைக்கு வேற ஜாதகம், அதுல வேற விதி இருக்கும். அப்ப 10 கருத்து வைங்க. 10 பாயிண்ட் ஒரு ஜாதகத்தை தெரிஞ்சுக்கிட்டா 10 நாளையில 100 கருத்து தெரிஞ்சுக்குவோம். 11ஆவது ஜாதகம் பார்க்கும்போது இந்த 100க்குள்ளதாங்க எல்லா விதியும் இருக்கும். டப்பு 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 டப்புன்னு அடிச்சிருவீங்க. இப்ப பாருங்க, நாளைக்கு பாருங்க, நீங்க லக்கணத்துல இருந்தே பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. நீங்க கொஞ்சம் கலெக்ஷன் பண்ணிட்டோம், அதை நாளையில இருந்து பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. சரி, நேரம் அதிகமாகுது. இப்ப கோச்சார பலனை மட்டும் எப்படி இவருக்கு பாக்குறது? கோச்சார பலன் என்பது இன்னைக்கு அவருடைய ஸ்டேட்டஸ் என்ன, அதைத்தான் பார்க்க போறோம். ஓகேவா? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, இன்னைக்கு கோச்சார பலன் இந்த இது. அது வந்து இவர் சிவசுப்பிரமணியன் மணலூர் இருக்கீங்களா? சிவா அவர்தான் எனக்கு போன் பண்ணி இந்த கோச்சார பலனை மட்டும் நீங்க நடத்துங்கயா, ஒண்ணும் தெரியலையா, நீங்க எங்களை கோவிக்கிறீங்க, எங்களுக்கு கோச்சார பலனே நடத்தாம நீங்க கோவிக்கலாமா அப்படின்னு கேட்டாரு. என்ன பேச மாட்டேங்கிறீங்க? நீங்க இருக்கீங்களா இல்லையா எப்படி தெரியுங்க? இருக்கீங்களா இல்லையா எப்படி தெரியும்? இப்ப உங்களுக்காக தான் நடத்த போறேன். இப்ப சார், யாராவது ஒருத்தர் இன்னைக்கு கோச்சாரபடி எங்க இருக்கு, அதாவது கோச்சார பலன் எப்படி பாக்குறதுன்றத தெளிவா சொல்லிடுறேன். நீங்க அழகா புரிஞ்சுக்குங்க, எழுதிக்குங்க. அதாவது ராசி கட்டத்தை தான் எடுத்துக்கணும். கோச்சார பலனுக்கு நவாம்ச கட்டம் தேவையில்லை, ராசி கட்டத்தை மட்டும் எடுத்துக்கணும். இந்த பக்கம் இன்னைக்கு கிரகம், என்னைக்கு நீங்க ஜாதகம் கணிக்கிறீங்களோ அன்னைக்கு கிரகங்கள் எங்க இருக்குன்றத இங்க போட்டுக்கணும். யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, மேசத்துல இருந்து சொல்லுங்க கிரகம் எங்க இருக்குன்னு. மேஷத்துல சூரியன் புதன் சார். மேஷத்துல சூரியன் புதன். ரிஷபத்துல சுக்கிரன். சொல்லுங்க. ரிஷபத்துல சுக்கிரன் சார். ஓகே. மிதுனத்துல வியாழன் குரு. சிம்மத்துல கேது. சிம்மத்துல கேது. கும்பத்துல ராகு. செவ்வாய் சனி மீனத்துல. நல்லா கவனிச்சிங்க சார். தனுசுல சந்திரனியா? சாரி சார், சந்திரன். சரி, ரைட் தானே? ஆமாங்க. இப்ப அந்த 9 கிரகத்துக்கும் நான் ப்ரிடிக்ஷன் எடுக்கிறதுக்கும் நம்ம டைம் முடிகிறதுக்கும் கரெக்டா இருக்கும். இது ரொம்ப முக்கியமான பாடம். இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் மதுரையில 40 வருஷமா வண்டி ஓட்டுறாரு. ஜோசியம் 40 வருஷம் வண்டி ஓட்டுறது எப்படி அப்படின்றத இப்ப உங்களுக்கு நடத்த போறோம். இதுல ஒரு சிலருக்கு தெரியும், இந்த சென்னையில உள்ள ஐயாவுக்கும் இதெல்லாம் தெரியும். தெரிஞ்சாலும் நான் பெரும்பாலும் உங்களுக்கு தெரியாத விஷயத்த சொல்லணும்னு நினைப்பேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், முதல் பாயிண்ட், உங்களுக்கு தெரியாத விஷயத்த சொல்ல போறேன். மாரகாதிபதி திசை நடக்கும் போது மாந்திக்கு 5, 9 சனி கோச்சாரத்தில் வந்தால் மரணம் நிகழும். நல்லா கவனிங்க.
ராசி கட்டத்தை எடுத்துக்கிறோம். நவாம்ச கட்டம் இது இன்னைக்கு கோச்சார பலன் என்பது கோள் சாரம். இப்பா கீ போடலையா? கோள் சாரம் என்பது இதை கனெக்ட் பண்ண போறோம். இப்ப நான் ஒரு பாயிண்ட் சொன்னேன், நல்லா கவனிங்க. இப்ப நடக்கக்கூடிய திசை எந்த இடத்துக்குரிய திசை? லக்னாதிபதி திசையா, 6ஆம் அதிபதி திசையா? நான் கொடுத்த நோட்ஸ்ல உங்களுக்கு அந்த பாயிண்ட் இருக்கு. நீங்க யாரும் படிக்கல, ஒரு புக்க போட்டோ எடுத்து அனுப்புனேன். லக்னாதிபதி திசையில 8ஆம் புத்தியில மரணம் நிகழும், அல்லது லக்கணத்தில் நின்றவனுடைய திசையில் அல்லது 8ஆம் இடத்தில் நிற்கக்கூடியவன் திசையில் மரணம் நிகழும் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்டே போட்டுட்டேன். அதுல ஒரு பாயிண்ட் 8ஆம் திசை நடக்குது. இப்ப அவருக்கு 8ஆம் தானே? ஆமா, மாரகாதிபதி. மாரகாதிபதியினுடைய திசை இப்போது இவருக்கு நடந்து கொண்டிருக்கிறது, சனி. அதுக்கு என்ன ரூல்ஸ் அப்படின்னா, மாரகாதிபதி திசை நடக்கும் போது ராசி கட்டத்தில் மாந்தி எங்கே இருக்கிறதோ அதிலிருந்து 1, 2, 3, 4, 5, நல்லா கவனி, 5, 6, 7, 8, 9 இந்த 2 இடங்களில் கோச்சாரத்தில் வரக்கூடிய சனி இங்கே வரும்போது மரணம் நிகழுங்கிறான். அதை விட்டுட்டோம்னா இதுல இருந்து இங்க சனி வரணும். அப்ப ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு சனி வர்றதுக்கு 2.5 வருஷம். அப்ப பாருங்க, இப்ப சனி எங்க இருக்கு? மீனத்துல இருக்கு, மாந்தி. அப்ப மாந்தி ராசி கட்டத்துல எங்க இருக்கோ அதுல இருந்து 5ஆம் இடத்துக்கு சனி வரணும். அப்ப இங்க ஒரு 2, 2, 5, 5, 2, 7, 7, 2, 9 வருஷம். தோராயமா சொல்றேன், தோராயமா 9 ஆண்டு. இப்ப சனி திசையில சந்திர புத்தி எப்ப நடக்குதுன்னு பாருங்க. நம்ம ஏற்கனவே கணிச்சோம்ல, 23/5/2034 முதல் 23/12/2035 வரை. வருஷம் 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 மட்டும் சொல்லுங்க. 2034 இருந்து 35 வரை. 2034 to 35. 35. அப்ப இப்ப நடக்கிறது 2026. 9 வருஷத்தை கூட்டுங்க. அப்ப எத்தனை ஆகுது? 5, 3, 2035. சார் வந்துருச்சா? சார் வந்துருச்சா? வாயத்தரும் சொல்லுங்க சார். வந்துருச்சு சார். உடனே அப்ப நம்ம அந்த திசாபுத்தியில் நடக்கும்ன்றத உறுதியாக கண்டுபிடிச்சாச்சா? அப்ப அதிக வாய்ப்பு இந்த சனி இங்கே வரும்போது இந்த சிக்கல் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. ரைட். அடுத்தடுத்து ஃபர்ஸ்ட் எதுக்கு பார்ப்போங்க? குருவுக்கு எடுத்துக்கிறோமா? நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு பட்டியல் கொடுத்திருந்தேன். சரி, சனிக்கு எடுத்துக்கிடுவோம். ஃபர்ஸ்ட் கோச்சாரத்துல மிக மிக முக்கியமான கிரகங்கள் சனி, குரு, ராகு, கேது. இதுதான் மெயின் கிரகங்கள். ஆனால் எல்லாமே நமக்கு செய்யுது. எல்லா கிரகமும் பார்க்கணும், 9 கிரகத்துக்கும் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு ஒரு 4 கிரகத்தை மட்டும் பார்ப்போம். ஓகே, இப்ப பாருங்க. சந்திரனுக்கு 7ஆம் இடத்தில் எழுதிக்கங்க. சந்திரனுக்கு 1, 2, 3, 4, 5, 6, 7. அப்ப அவருக்கு இங்கே சனி வரும்போது, இப்ப சனி கோச்சாரத்துல இங்க இருக்கு, மீனத்துல. மேசத்துக்கு சனி வரும்போது சந்திரனுக்கு 7ல வந்துடும். அப்படி வந்துட்டா அவருக்கு கண்டக சனி என்று பெயர். இது எழுதிக்கங்க, நான் ஏற்கனவே இதை அனுப்பியிருக்கேன். சந்திரனுக்கு 7ஆம் இடத்தில் கோச்சாரத்தில் சனி வந்தால் கண்டக சனி. கேரளாவுல இந்த கண்டக சனி என்ன சொல்லுவாங்க? கண்டக சனி கொண்டே போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. வெரி டேஞ்சரான டைம் தான். அப்ப எப்ப அடுத்த சனி பயிற்சி இவருக்கு நல்லது செய்யுமா? அப்ப நம்ம என்ன சொல்லணும்?
இப்படி ஒரு ஜோசியத்தை வந்து நம்ம கேட்கிறாங்கன்னா சனி இப்ப கோச்சாரத்துல எங்க இருக்குன்றத மைண்ட்ல வச்சுக்கிறோம்னா சந்திரனை வச்சு கணக்கு பண்ணணும். ராசி கட்டத்துல சந்திரன் எங்க இருக்கு? 1 2 3 4 5 6 6ல இருக்கு. அடுத்த தடவை உங்களுக்கு கண்டக சனி நடக்குது. கண்டக சனி என்பது விபத்து, ஆக்சிடென்ட், சிறைச்சாலைக்கு போறது, துன்பம், துயரம் எல்லாமே வந்து சேரும். அந்த 2.5 வருஷத்துக்கு அவரை கடக்கிற முடியும் போதும் போதும் ஆயிடும். அடுத்து சந்திரனுக்கு 8ல் கோச்சாரத்தில் சனி வரும்போது, இந்த சனி இங்க வரும்போது என்ன நடக்கும்? அஷ்டம சனி. எழுதிக்கீங்க, சந்திரனுக்கு 8ல் கோச்சாரத்தில் சனி வந்தால், நான் நடத்தும் போது சந்தேகம் வந்தா உடனே கேட்டுருங்க, நான் வருத்தப்பட மாட்டேன். நாளைக்கு ஏதாவது கேட்கும் போது நீ சொல்லணும். சந்திரனுக்கு 8ல் கோச்சாரத்தில் சனி இங்க இருந்து இங்க வந்துருச்சுன்னா, சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து 8ஆம் இடத்துல கோச்சாரத்துல ஒரு சனி வந்துருச்சுன்னா அதுக்கு பேரு அஷ்டமத்து சனி, ஃபுல் டார்க். சந்திரனுக்கு 4ல் 1 2 3 4, அப்ப ஒரு என்ன 5 வருஷத்துக்கு முன்னாடி இவருக்கு என்ன நடந்திருக்கு? 4ஆம் இடத்தில் சனி வந்தால் அர்த்தமாஷ்ட சனி, ஆஃப் பிளாக், ஆஃப் பிளாக், அரை இருட்டு. அது முழு இருட்டு, இது அரை இருட்டு. அடுத்து இது அப்படியே நடந்து வந்து இங்கே சந்திரன் வரும்போது, அப்ப 2035ல இந்த சனி எங்க இருக்கும்? 2026 இங்க இருக்கு சார், 26 27 28 இங்க இருக்கும், 29 30 இங்க இருக்கும், 30 32 32 30 6 சேர்க்கணும்ல, அரை விட்டுட்டு 2 2 சேர்த்துட்டு கரெக்டா வருது, இங்க வருது. அப்ப சந்திரனுக்கு 12ல் கோச்சாரத்தில் சனி வந்தால் 7.5 சனி தொடங்கும். 7.5 சனி வரும்போது எல்லா துன்பம் வருமா அப்படின்னா எல்லாத்துக்கும் துன்பம் வராது. சனி பகை வீட்டில் இருந்தாலோ 6 8 12ல் இருந்தாலோ சனி நீசமாக இருந்தாலோ அவனுக்கு துன்பம் தரும். புரியுதா? சனி நல்லா இருந்தா அந்த 7.5 சனி நடக்கிறப்பதான் வீடு கட்டுவேன், கார் வாங்குவேன், செண்டடிப்பேன், செட்டில் ஆகுவேன், நடந்துகிட்டு போறப்ப டான்ஸ் ஆடுவேன், எல்லாமே பண்ணுவேன். அப்ப 7.5 சனி வந்தாலே மோசம் அப்படின்றத நீங்க நினைக்க கூடாது. இதுல உங்களுக்கு புரிஞ்சிருச்சாங்க? கண்டக சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தமாஷ்ட சனி, 7.5 சனி. 5 வருஷம் பிச்சை எடுத்துவிடும், 7.5 வருஷம். அப்புறம்